கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து உயர்த்த போகிறோம். மகிமைக்கும் கானத்துக்கும் பாத்திரரே, மங்காத புகழை உடையவரே, கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மங்காத புகழை உடையவரே, நிரந்தர அதிகாரமுள்ளவரே, நித்தியமாய் எங்களை ஆள்பவரே, நிரந்தர அதிகாரமுள்ளவரே, நித்தியமாய் எங்களை ஆள்பவரே. ராஜா இயேசு ராஜா, நீரே ராஜாதி ராஜா, ராஜா இயேசு ராஜா, நீரே ராஜாதி 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 ராஜா. பெருமைக்கும் புகழ்ச்சிக்கும் உரியவரே, பெரிய காரியங்கள் செய்பவரே, பெருமைக்கும் புகழ்ச்சிக்கும் உரியவரே, பெரிய காரியங்கள் செய்பவரே, சகல அதிகாரமுள்ளவரே, சர்வத்தையும் படைத்த சிருஷ்டிகரே, சகல அதிகாரமுள்ளவரே, சர்வத்தையும் படைத்த சிருஷ்டிகரே. ராஜா இயேசு ராஜா, நீரே ராஜாதி 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 ராஜா, ராஜா இயேசு ராஜா, நீரே ராஜாதி 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 ராஜா. தொழுகைக்கும் துதிக்கும் மதிபதியே, மகத்துவம் மாற்றினவும் கதியே, தொழுகைக்கும் துதிக்கும் மதிபதியே, மகத்துவம் மாற்றிமையும் கதியே, கிருபையின் ஐஸ்வர்ய சம்பன்னரே, மரணத்தை ஜெயித்த மன்னவரே, கிருபையின் ஐஸ்வர்ய சம்பன்னரே, மரணத்தை ஜெயித்த மன்னவரே. ராஜா இயேசு ராஜா, நீரே ராஜாதி ராஜா, ராஜா இயேசு ராஜா, நீரே ராஜாதி 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 ராஜா. ஓ ராஜாதி ராஜாவே, சர்வ வல்லமை உள்ள தேவனே, எங்கள் மத்தியிலே உலாவுகிற பரிசுத்தமுள்ள கர்த்தரே, உங்க மகிமை எங்களை மூடட்டும். கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராக இன்றைக்கும் நீர் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யும், ஆசீர்வதியும், நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலேயும் கூட ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 44ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் மீட்பரும் தாயின் கற்பத்தில் என்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வாசித்து கேட்ட இந்த வேத வசனத்திலே ஆண்டவருடைய தனித்தன்மையை குறித்து விளக்கக்கூடிய ஒரு அருமையான வேத பகுதியை இங்கே நம்ம பார்க்க முடிகிறது. தேவன் என்று சொன்னாலே அவருக்கென்று ஒரு சிறப்பான தனித்தன்மை எல்லா காலத்திலும் தேவன் அதை விளங்க பண்ணி கொண்டு வருகிறார். மனிதன் இன்றைக்கு எவ்வளவு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தாலும், விஞ்ஞானத்தில் எவ்வளவு வளர்ந்தாலும், தொழில்நுட்பங்களிலே மனிதர் இன்றைக்கு எத்தனையோ காரியங்களில் உயர்ந்த ஸ்தானங்களுக்கு அவன் கடந்து சென்றாலும், அவனுடைய வாழ்க்கையில் இன்னும் நிறைய விஷயங்களில் மனிதன் எட்டி சேர முடியாத பல பகுதிகள் இன்றைக்கும் இருந்து கொண்டே இருக்கிறது. எவ்வளவுதான் மனிதன் உலகத்திலே பெரிய அரும்பெரும் காரியங்களை எல்லாம் செய்து சாதனைகளை எல்லாம் படைத்து அவன் தான் ஒரு சிறப்பானவன் என்று தன்னை காட்டி கொண்டாலும், ஆண்டவராகிய தேவனுக்கு நிகராக இந்த பூமியில் மனுஷன் இருக்கவே முடியாது. 90ஆம் சங்கீதத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா
அங்கு வேதம் சொல்லுகிறது மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம், அதுவும் சஞ்சலமும் வருத்தமுமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதனுடைய வாழ்நாள் குறுகியது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ மனிதன் இந்த உலகத்தில் என்னதான் பெரிய சாதனைகளை படைத்தாலும் அவனுடைய காலமெல்லாம் மிகவும் குறுகி போனதாக இருக்கிறது. ஆனால் வேத புஸ்தகத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு நிகரான காரியங்களை இந்த உலகத்தில் எதையுமே பார்க்க முடியாது. நம்ம வாசித்த வசனத்தில் அவர் சொல்கிறார், நான் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் என்று ஆண்டவர் சொல்கிறாரு. நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். அவரால் தான் எல்லாம் செய்ய முடியும். அவர் தான் தேவனாகவும் இருக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன தேவைகள் வரும்போதும் பலவிதமான பிரச்சனைகளில் நம்ம அகப்படும் போதும் சில நேரம் மனிதர்களாலே தீர்த்து வைக்க முடியாத சில பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து அது நமக்கு தலைக்கு மேலே மிஞ்சினதாக எண்ணிக்கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போதெல்லாம் நாம் இதை எப்படி கடக்க போகிறோம் என்று கலங்கி நிற்கிற நேரத்தில் அங்கு வந்து நமக்கு உதவி செய்கிறார் பாருங்க, அவர் தான் மெய்யான தேவன். நீங்கள் யாத்ராம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரத்தையும் படித்து பாருங்கள். அந்த 2 அதிகாரங்களை படிக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் பயணமாய் போய்கொண்டிருக்கிறார்கள். எகிப்து என்கிற தேசத்திலிருந்து தேவன் அவர்களுக்கு வாக்கு பண்ணின கானான் என்கிற தேசத்துக்கு பயணமாய் போகும்போது அவர்களுக்கு பயணத்தின் வழியிலே குறுக்கே தடையாக செங்கடல் நின்று கொண்டு இருக்கிறது. அந்த செங்கடலை கடக்க அவர்களால் வழியே இல்லை. காரணம், அவர்களிடத்தில் எந்த வசதியும் இல்லை. இவர்கள் ஒரு சஞ்சாரிகளாக, ஒரு பரதேசிகளாக, ஒரு தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்துக்கு குடிபெயர்ந்து போகிறவர்களாக இருக்கிறார்கள். எந்த விதமான அடிப்படை வசதிகளும் அவர்கள் கையில் இல்லை. 6 லட்சம் பேர் அவர்கள் அந்த பயணத்தில் போய்கொண்டிருக்க என்ன செய்வது, இந்த கடலை கடப்பதற்கு என்ன செய்வது என்று யோசித்து கலங்குகிறார்கள். 430 ஆண்டுகள் அவர்கள் அடிமையாக இருந்தது நிமித்தம் அந்த அடிமைப்படுத்தி வைத்திருந்த ராஜா கோபம் கொண்டு இவர்களை வனாந்தரத்தில் அழிக்கும்படியாக பின்னாலே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறான். அவனும் அவனுடைய 600 ரதங்களும் பின்பற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். பயந்து போன அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், தயங்கி நின்ற அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், வழி தெரியாமல் திகைத்து நின்ற அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி மன்றாடின போது, அவர்களை வழிநடத்தின தலைவனாகிய மோசே தேவனை நோக்கி மன்றாடின போது, வேதத்தில் படித்து பாருங்கள், அந்த ஜனங்கள் அந்த வனாந்தர பூமியில் அவர்கள் அந்த செங்கடலுக்கு அருகிலே வந்து நின்று தவித்து கொண்டிருந்த நேரத்தில் தேவனாகிய கர்த்தர் செங்கடலை அவர்களுக்காக 2ஆக பிளர்ந்து அவர்கள் காய்ந்த தரையிலே நடந்து மறுகரைக்கு போகும்படிக்கு செய்தார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் தேவனுடைய கிரியை. நம்முடைய வாழ்க்கையில் சில இயலாத சூழ்நிலைகளில் எல்லாவற்றையும் செய்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதமாக வந்து நமக்கு உதவி செய்வார். அவரே மெய்யான தேவன், நானே கர்த்தர் என்று அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு அப்படிப்பட்ட இந்த மெய் தெய்வத்தை நீங்கள் விசுவாசித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை அவர் பிரகாசமாய் மாற்றி உங்கள் வாழ்க்கையில் உங்களால் முடியாது என்று சொல்லக்கூடிய பல தடை கற்களை உடைத்து உங்களை முன்னேறும்படிக்கு இந்த தேவன் உங்களை வழி நடத்துவார். நம்பிக்கையோடு அவரை சார்ந்து நில்லுங்கள். எல்லா தடைகளும் உடையும். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பு தகப்பனே, தன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போக முடியாமல் வனாந்தர வழியில் தவித்து நின்றவர்களைப் போல இவர்கள் இந்த செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் தடைகளின் மத்தியில் தவித்து நின்று கொண்டிருக்கும் பொழுது என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி முறையிடுகிற இந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்களுடைய தடைகள் உடைவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். தகப்பனே, எல்லாம் செய்ய வல்லவர், நானே கர்த்தர், நானே எல்லாம் செய்கிறவர் என்று சொன்னீரே. உடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்து ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.